உழவர்களுக்கு உறுதுணையாக விளங்கும் எருதுகளுக்கு பொங்கல் வைத்து மரியாதை செலுத்தும் பட்டிப்பொங்கல் என்றாகும். நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று நடைபெற்ற பட்டிப்பொங்கல் நிகழ்வுகள் எமது கேமராக்களில் பதிவாகின. பட்டிப்பொங்கல் தினமான இன்று மாட்டுத் தொழுவத்தினை சுத்தம் செய்து எருதுகளை குளிப்பாட்டி சலங்கை கட்டி பொட்டிட்டு ஆணிரைகள் அழகுபடுத்தும் வழக்கம் புராதன காலம் தொட்டு நிலவி வருகின்றது. அதன் பின்னர் மாட்டுத் தொழுவத்திலே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காட்டி ஆணிரைகளுக்கு படையில் இடப்படும். படைக்கப்பட்ட பொங்கல் பழங்கள் ஆகியவை கால்நடைகளுக்கு உணவாகவும் கொடுக்கப்படும். உழவுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆணிரைகளுக்கு நன்றி செலுத்தும் நோக்கில் வருடாந்தம் உழவர் திருநாளுக்கு மறுநாள் கொண்டாடப்படும் பட்டிப்பொங்கல் ஜீவகாருண்யத்தையும் பறைசாற்றி நிற்கின்றது. உடப்பு வம்மி வெட்டுவான் பகுதியிலும் பட்டிப்பொங்கல் இன்று கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை அபிவிருத்தி சுகாதார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பட்டிப்பொங்கல் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வு கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கே துரைராஜசிங்கம் தலைமையில் நடைபெற்றது. எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்த ஒரு செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய தமிழர்களுடைய சுபிட்சம் என்பது தொடர்பாக கூறப்பட்ட ஆரூடங்களிலே பல விடயங்கள் இப்பொழுது நிகழ் நிலைக்கு வந்திருக்கின்றன. ஒரு கட்சி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது இன்னொரு கட்சி அதை எதிர்க்கின்ற நிலைமை இருந்தது. இப்பொழுது இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்திருக்கின்றன. எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் நமக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால் உலக அரங்கிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை அப்பொழுதே சொல்லி வைத்தார்கள். அது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையும் அதிலே பங்கு பற்றுகின்ற மிக முக்கியமான நாடுகளும் எங்களுடைய விடயம் தொடர்பாக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றன.